இந்த ஷேட்நெட் ஸ்க்ரீன் இந்த ரோல் டைப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிவிசி பைப், அதுக்கப்புறம் ஒயரிங் டேக் ஒரு 12, அதுக்கப்புறம் வளையம் வந்து ஒரு 4 வளையம், அதுக்கப்புறம் அந்த சன்னமான கயிறு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹைட்டில் ஸ்க்ரீன் வேணும் மெஷர் பண்ணிங்க. நான் 10 அடி ஹைட் வேணும் அப்படிங்கிறனாடி 12 அடிக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வாங்கி இந்த பைப் 5 அடியாக கட் பண்ணி நான் மேலே ஒரு 5 அடி பைப் கீழே ஒரு 5 அடி பைப் வச்சு டேக் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் பைப்பை உள்ள வச்சு ஸ்க்ரீன் நல்லா சுருட்டி 2 பக்கம் கார்னரில் டேக் போட்டுங்க. அடுத்தது சென்டரில் டேக் போடும்போது இந்த மாதிரி வளையத்தை உள்ள வச்சு நல்லா டேக் போட்டுங்க. இது வளைய நம்பர் 2. இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களோட லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஒரு அடி கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு டேக் போட்டு வளையம் வச்சு போட்டுங்க. இது ரிங் நம்பர் 1. அதே மாதிரி அடுத்தது ரைட் சைடோட கார்னர்ல இருந்து ஒரு அடி தள்ளி இந்த மாதிரி ரிங் போட்டுங்க. இது ரிங் நம்பர் 4. இப்போ ரிங் நம்பர் 2க்கும் 4க்கும் நடுவில் ஒரு ரிங் போட்டுங்க. இது ரிங் நம்பர் 3. இதில் தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து இழுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறது. ஏற்கனவே சொன்ன 12 டேக்ல மேலே 6 டேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கீழே வந்து மீதி ஒரு 6 டேக் நல்ல பைப்பில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்கே ரிங் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெட்டி விட்டுக்குங்க. ரிங் நம்பர் 1ல் கயிறை நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. கட்டி கயிறை கீழ் வழியாக கொண்டுட்டு போய் மேலே கொண்டுட்டு வந்து இந்த ரிங்கில் விட்டு ரிங் நம்பர் 3ல் கொண்டுட்டு வந்து வெளியே கொடுக்கணும். கயிறு சன்னமாக எடுத்துங்க. 10 அடி ஸ்க்ரீனுக்கு ஒரு 80 அடி கயிறு தேவைப்படும். அதே மாதிரி ரிங் நம்பர் 2க்கும் ரிங் நம்பர் 4க்கும் பண்ணணும். ரிங் 1ஓட கயிறை கீழே கொண்டுட்டு வந்து மறுபடியும் 1 கொண்டு வந்து 3ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2ல் கனெக்ட் பண்ணி 3ல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4ல் கனெக்ட் பண்ணி 3ல் கொடுத்துருக்கோம். 3ஓட கயிறு இந்த மாதிரி எட்ஜு ஃப்ரீயாக விட்டுருங்க. வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புரியும் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கலாம். மேலே ஒருத்தர் நல்லா டைட்டாக பிடிக்க சொல்லிட்டு நீங்கள் கயிறு இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக ரோல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சுது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரிங்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு பைப் அதான் மேல் சைடு, அந்த மேல் சைடோடைய பைப்பை நல்லா 2 பக்கம் நல்லா டைட்டாக கட்டிங்க. அதே மாதிரி சென்டரும் நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. இப்போ 3rd ரிங்கில் இருக்கிற கயிறை நம்ம பிடிச்சிருப்போம். ஸோ அந்த ரிங்கை வந்து நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் கீழே போகும். அதே மாதிரி இழுத்தீங்கன்னா மேலே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.